பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க. நவம்பர் மாதம் தேதி 17, 2024, பொது காலம் 33ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம், உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-3 வரை. அக்காலத்தில் உன் இனத்தார்க்கு தலைமை காவலான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் பொழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும், பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும், என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 5, 8, 9, 10, 11. பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசையுறேன். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இரண்டாம் வாசகம். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறை உள்ளவர் ஆக்கினீர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 11-14 வரை மற்றும் 18. சகோதரர் சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும்
இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. லூக்கா அதிகாரம் 21 இறை வார்த்தை 36. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 24 32 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாள்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சிமையோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வான தூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்வது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன் வாயால் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது இயேசுவின் வருகை காலங்களை பற்றி. ஆண்டவராகிய இயேசு சொல்வது என்னவென்றால், தான் வரும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கதிரவன், அதாவது சூரியன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணமே இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிர்ந்த வண்ணம் இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழும். அதற்கு முன் ஆண்டவருடைய வருகை இருக்காது. இவ்வாறு ஆண்டவர் வருவதற்கு முன்
பல கொடுமைகள் பூமியில் நடக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நடக்கிறது போல அல்ல. அதையும் தாண்டி பயங்கரமான கொடூர ஆட்சி, அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி என சொல்வார்கள். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி 666 என்ற முத்திரையின் அதிகாரமும் தோன்றும். அது எல்லாம் பயங்கரமாக பூமியில் நடக்கும். அந்த கொடுமைகள் முடியும் கால கட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகத்தை வாகனமாக கொண்டு வருவார். இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதுவரை அவர் அங்கே இருக்கிறார், இவர் இங்கே இருக்கிறார், இங்கே அதிசயம் நிகழ்கிறது, அங்கே அதிசயம் நிகழ்கிறது என யாராவது கூறினால் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு சந்தோஷப்பட்டு ஆண்டவர் இருக்கிறார் என நம்பி அங்கே போக வேண்டாம். ஆண்டவருடைய வருகை காலம் நமக்கு துல்லியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தருகிறார். அது மேலோட்டமாக பார்த்தாலும் சரி, நாம் இறை வசனத்துக்குள் ஆழ்ந்து பார்த்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு அதை தெள்ள தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஆண்டவர் வருகிற காலம் யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கோ தூதர்களுக்கு கூட தெரியாது. அது தந்தை ஒருவருக்கே தெரியும். தந்தை ஒருவரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்புவார். அவர் மேகமீதில் வருவார். அப்பொழுது வெளிப்படும். பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்திற்காய் நாம் காத்திருப்போம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுது ஆண்டவர் வருவார் என சொல்ல முடியாத தருவாயில் இருக்கிறோம். இறந்தோர்கள் உயிர் தெழுவார்கள். நாம் இருக்கிறவர்கள் ஒரு நொடி பொழுதில் ஆண்டவரோடு செல்வோம். ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். அப்பொழுதே அவை அனைத்தும் நடக்கும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் வாயிலாக நாம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.